ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 750 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. லோக்கல் பேங்க் ஆஃபீசர் லெவல்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. தமிழ் கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சேலரிய பொறுத்தவரைக்கும் 48,480 வந்து உங்களுக்கான பேசிக் பே. இது இல்லாம அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமா வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க, உங்களுக்கு 23 நவம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 23 நவம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டென்டேட்டிவா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எப்ப இருக்குங்கிற மந்த் வந்து குடுத்துருக்காங்க. டிசம்பர், ஜான்வரில வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். பெர்மனன்ட் கவர்ன்மெண்ட் ஜாப் தான். லோக்கல் பேங்க் ஆஃபீசர் லெவல்ல வந்து பாருங்க, உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. மொத்தமா வேக்கன்சி வந்து 750 வேக்கன்சியோட உங்களுக்கு குடுத்துருக்காங்க. சேலரி வந்து ரூ. 48,480 வந்து உங்களுக்கான பேசிக் பே. இது இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும். அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தனாலே உங்களுக்கு 60,000க்கு மேல உங்களுக்கான சேலரியே வந்து இருக்கும். ஸ்டேட் வைஸ் வேக்கன்சி வந்து பாருங்க, இங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருக்காங்க. இதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குதுன்னா, 85 வேக்கன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்கு. இதுல லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு வந்து நல்லா எழுத, படிக்க, பேச வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸா வந்து பிரேக்கப் பண்ணி குடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஓவராலா வந்து 750 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. இதுல இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல முக்கியமா வந்து பார்த்தோன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்க கிளியரா குடுத்துட்டாங்க. அதே மாரி அந்த ஸ்டேட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அதோட லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம தமிழ்நாட்டுல அப்ளை பண்றவங்களுக்கு கண்டிப்பா தமிழ் வந்து எழுத, படிக்க, பேச வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பாருங்க, மினிமம் 20, மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். இது இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்கு. அத நான் உங்களுக்கு லேட்டரா காமிக்கிறேன். குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. எனி டிகிரி நீங்க முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இங்கேயே வந்து பாருங்க, உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து எப்படி உங்களுக்கு ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங்லாம் நல்லா தெரியணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுல அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. அது வந்து எதுல வந்து இருக்கலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க பாருங்க. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் இல்லன்னா ரீஜனல் ரூரல் பேங்க்ல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கலாம். அது வந்து கிளர்க்கிக்கல் இல்லன்னா ஆஃபீசர் கேடர் லெவல்ல வந்து உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 1 இயர் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அந்த மாரி இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் இல்லன்னா ரீஜனல் ரூரல் பேங்க்ல வந்து ஒரு 1 இயர் அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. கட் ஆஃப் டேட்டுமே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. அதாவது 1/7/2025ல உங்களோட ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. அத நீங்க பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் டேட் வந்து முக்கியம். அதே மாரி வந்து ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாம எஸ்சி, எஸ்டில வரவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. நீங்க 1/4ல வந்து மார்க் வந்து டிடக்ட் ஆகும். ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க தப்பா எழுதுனா. குவாலிஃபையிங் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்குமே வந்து பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தா நீங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுல வந்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 10th, 12ல வந்து தமிழ்ல வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த டெஸ்ட் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்ட ஃபாலோ பண்ணி டைரக்ட்டா வந்து பார்த்தோன்னா, பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. இதுதான் வந்து உங்களுக்கான செலக்ஷன் மெத்தட். ஃபைனல் செலக்ஷனே வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துட்டாங்க. இதுல வந்து எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து உங்களுக்கு எங்கெங்க சென்டர் இருக்குது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், நாகர்கோயில், கன்னியாகுமரி, விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போகுது. இதுக்கு நியர் பை இருக்கக்கூடிய சென்டர நீங்க சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். பர்சனல் இன்டர்வியூ டைம்ல வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து உங்களுக்கு வந்து எப்படி நீங்க அப்ளை பண்ணணும், ஃபீஸ் பேமெண்ட் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குலாம் வந்து ₹50 பிளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு ₹59 வந்து ஃபீஸ் வந்து இருக்கும். ஆல் அதர் கேட்டகரிஸ் எல்லாத்துக்கும் 1000 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும். 1180 வந்து உங்களுக்கான ஃபீஸ பொறுத்தவரைக்கும் நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க, இந்த பிஎன்பியோட வெப்சைட் லிங்க் இங்க குடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல போய் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி
பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 பை 1 இங்கே இருக்குது. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அதோட ஃபைல் சைஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. சிபில் ஸ்கோர்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்டர்வியூ டைமில் வந்து அதாவது ஜாயினிங் டைமில் வந்து 680 எபோவ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான சிபில் ஸ்கோர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. அது வந்து ஜாயினிங் டைமில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.